இதையெல்லாம் நினைத்து கொண்டு நானும் சிலை போல் அமர்ந்திருந்தேன். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த வயசுக்கு மேலே நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிற குரலையும் போக வச்சுக்காதீங்க. நாக்கும் சரியாக பெறல மாட்டேங்கிறது. பேசாமல் வயலின் ட்ரை பண்ணுங்களேன். அவர் சொன்னபடியே வயலின் மாஸ்டர்கிட்ட போனால் வயலினை தலைகீழாக பிடித்தேன். வயலினை இடது தோளுக்கும் இடது தாடைக்கும் இடையில் அழகாக அமுக்கி கொண்டு வலது கையில் அந்த போவை ஸ்டைலாக பிடிச்சு கொண்ட உடனே என் மனசுக்குள்ளே குன்னக்கூடிய நினைப்பு வந்துருச்சு. என்ன சார், வயலிலிருந்து சவுண்டே வரலையே என்று கேட்டேன். வயலின் மாஸ்டர் காட்டமாக என்னை பார்த்தார். நீங்கள் வயலின் தந்தி மேலேயே படாமல் வெட்ட வெளியில் இழுத்தா எங்கேருந்து சவுண்டு வரும்? தந்தி மேலே வச்சு இழுத்தா கிரீச் கிரீச் வினோதமாக சத்தம் அவசரமாக கேட்டுச்சு. கற்றுத்தந்தார். ஆனால் எனக்கு விரல்களில் நல்ல வலி கிளம்பி விட்டது. சார், இடதுகை விரலெல்லாம் யூஸ் பண்ணாமல் வாசிக்க முடியாதா? பவ்யமாக கேட்டேன். பாடப்புத்தகத்தை மட்டும்தான் வாசிக்க முடியும். உங்களுக்கு விரலில் ஆர்த்ரட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே வலி வராது. மேலேயும் ஒரு ஏஜுக்கு மேலே விரல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வளைஞ்சு கொடுக்காது, தெரிஞ்சுதா? புல்லாங்குழல் கற்றுக்கோங்களேன். விரலுக்கும் அதிக ஸ்ட்ரெயின் இருக்காது. மனம் தளராமல் புல்லாங்குழல் வித்வானை கண்டுபிடித்தேன். என்ன சார், எல்லா ஓட்டலையும் விரல்களை வச்சு அடைச்சுண்டா எப்படி புல்லாங்குழல் இருந்து சத்தம் வரும் கேட்டார் புல்லாங்குழல் வித்வான். சார், நீங்கள் ஊத பார்த்தா எல்லா சைக்கிளுக்கும் காற்றடிச்சு 4 காசாவது பார்க்கலாம். ஆனால் இந்த புல்லாங்குழல் கற்றுக்க வந்ததில் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? தொப்பை குறைஞ்சி ட்ரிம் ஆகிட்டீங்க. நீங்கள் கடம் மோர்சிங்னு ஏதாவது கற்றுக்கோங்களேன். தப்பித்தார் புல்லாங்குழல் வித்வானும். நம்பிக்கை தளராமல் ஒரு மிருதங்க வித்வானை பிடித்தேன். சரி, தனியாவர்த்தனத்தை பற்றி சொல்கிற முடியுமா? அந்த வயலினிஸ்ட் எப்போது தன் தாளம் போகிறத நிறுத்திட்டு வேஷ்டி அவசரமாக சரி பண்ணிவிட்டு வயலினை ரெடியாக எடுத்து மடியில் வச்சுக்கிறாரோ அப்போ தனியாவர்த்தனம் முடிஞ்சுவிட போகிறதுன்னு கிளியர் கட்டாக வச்சுக்குவேன். உங்களுக்கு தாளம் வேதாளம்தான் என்று உரிமினார் மிருதங்க வித்வான். பேசாமல் தம்புராக்குள்ளே போயிடுங்க. வீட்டுக்கு போய் சோஃபாவில் சாய்ந்தேன் ஆயாசமாய். மனைவி சொன்னாள், நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் எப்பவும் போல் வீட்டுக்குள்ளேயே உங்கள் பாட்டு கச்சேரியை நடத்துங்க, சரியா?